டே 2ல் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு. சஞ்சய் ஓப்பனிங் ஓவர். திருவாட்டைக்கு டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக், நான் ஸ்ட்ரைக்கில் பிரபு. பால் ஒயிட் லைன் தான் பிளான் வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உள்ளே கொண்டு வந்து கவுக்கார்னரில் ஒரு கேட்சுங்க. விக்கெட்டு பால் எடுக்கிறாங்க. கார்த்திக் லூஸ் ஆகுறாரு விக்கெட்டில். செகண்ட் பாலை ஃபேஸ் பண்ண நியூ பேட்ஸ்மேன் ஏக்கர் போட்டிருக்காருங்க. சூப்பர் ஏக்கர். தேர்ட் பால் செம்ம பேட்டில் பீட்டன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அடித்து போட்டார். ஸ்கொயரில் புல் அடித்து 4 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் இந்த பால் ஃபுல்லாக போட்டார். ரன் அவுட் சான்ஸா இல்லை. நெக்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் பிரபு ஸ்ட்ரைக்கில் லோ ஃபுல் டாஸ் கேட்சா எடுத்துட்டாங்க. நல்ல ஃபீல்டிங். ஓவரில் 2 பெரிய விக்கெட்டு சஞ்சய் டெலிவரி பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். ஒரு 6 ரன்னு சஞ்சய் போட்டார். செகண்ட் ஓவர் வீச சபரி. அவுட்டா நாட் அவுட் போட்டுருக்காங்க அம்பையர். ஒரு டாட் பால் ஹைட் ஏறி கேட்சா எடுத்துட்டாருங்க ஹரி. 3 விக்கெட் இழக்கிறாங்க இதோட. ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண மணிவேல் உள்ள வந்துருக்காரு. அக்காஸ் லைன் ட்ரை பண்ணார். ஆஃப் சைடில் பால் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் பால் செம்ம லைனுங்க. ஒய் ஏக்கர் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பேக் டு பேக் 3 டாட் போட்டிருக்காங்க. நல்லா என்கரேஜ் பண்ணி போட்டுருக்காங்க. விக்கெட் கிடைக்குமா? இன்னும் ரன் வரல. 2 ஓவருக்கு பவர் பிளேயில் அடிச்சுக்கார கேட்சா எடுத்துட்டாங்க. லோ ஃபுல் டாஸை கனெக்ட் பண்ண சரி எலிவேஷன் கிடைக்காதனால மணிவேல் அவ்வளோ விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. தேர்ட் ஓவரை வீச ஹரி. 2 ஓவருக்கு 12 ரன் தான் வந்திருக்கு. பால் ஒய்டு போட்டுருக்காரு. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காருங்க. எங்கேயும் அடிச்சிட்டாரு. 6. செகண்ட் பால் 2க்கு 2 6ங்க. புல் ஷாட்டு செம்ம புல் ஷாட்டு. 2 பாலுக்கு 2 6 அடிச்சிருக்காரு விஜய். தேர்ட் ஓவரில் 6 அடிப்பாரா விஜய்? இல்லை. லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒய்டுன்னு நினைக்கிறேன். ஒய்டு தான். ரீபால் நல்ல ஒரு ஏர்க்கர் போட்டுருக்காருங்க. சிங்கிள் கிடைக்கிது. நெக்ஸ்ட் பால் ஏர்க்கர் விட்டாரு. ஆனால் காலில் தடுத்துட்டாரு விஜய். நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான சான்ஸா இல்லை. 3 ஓவருக்கு 30. ஃபோர்த் ஓவர் விஜய் சஞ்சய் எட்ஜு போட்டுருந்த நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். செகண்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. 6ஆ லென்த் பால் போட்டோன்னே கணிச்சு அடிச்சிட்டாரு. நல்லா ஏர்க்கர் போட்டுருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. குத்தி போட்டோன்னே மறுபடியும் சரியான ஹைட்டு. கேட்சு இந்த தடவை காமன் கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருக்காருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பாரதி உள்ள கேட்சா 6ஆ கேட்சை விட்டுட்டாருங்க. பவுண்டரியும் போயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் கேட்சா இல்லை, சிங்கிள் தான் வந்திருக்கு. 4 ஓவருக்கு 42. 5வது ஓவர் வீச மறுபடியும் சபரி. அவுட்டுன்னு நினைக்கிறீங்க. சவுண்டு கேடுச்சு. அவுட்டு காமிச்சார் அம்பையர். போன பால் சவுண்டு கேடுச்சு. ஆனால் கிரிப் சவுண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஒய்டு போட்டுருக்காரு. 2வது பால் ஸ்டெப் டவுன் பண்ணி போன பால் பைஸ் காரணத்தால் 1 ரன் கிடச்சிருக்கு. பால் போட்டாங்க. உள்ளே தான் போட்டார். அக்ராஸ் லைன் ட்ரை பண்ணார். இது ஒய்டு இல்லைன்னு நினைக்கிறேன். 2 பால் உள்ளே போட்டார். நெக்ஸ்ட் பால் நல்லா இறக்குறங்க. டாட்டா 3 பால் டாட் போட்டுருக்காருங்க. நல்ல கம்பேக் சபரிக்கிட்ட. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான சான்ஸா எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க ஹரி. இல்லை பவுலரே வந்துட்டார். ஓவருக்கு 44. 6வது ஒரு விசா சிவராமன் அரௌண்ட்லேருந்து அவைக்கு போடுறாரு. ஒயிடில் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சங்கர் இங்கே இருக்காரு.
டாஸ் பாலை அடிச்சிருக்காரு 6 ஆரன் பீச்சு 6 நடு பேட்டில் பட்டு கிளியர் பண்ணிட்டார் சங்கர். டால் பேட்ஸ்மேன். பேக் டு பேக் 2 6 புல்லர் பாலு வெளில அனுப்பிச்சாருங்க. டால் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் காட் சேஞ்ச் பண்ணி கேட்சா. நல்லா ஐடியா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் பவுண்ட்ரியா. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காங்க. ஒரு ரன் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் பால் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் ஆஃப் சைடு ஏற்றி போட்ட பால் ஹரி கேட்சை விடவே இல்லை இது வரைக்கும். குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சங்கர் அரௌண்ட்லேருந்து ஆஃப் சைடு சூப்பராக போட்டாருங்க. ஹரி மற்றும் சிவராம் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. 59 சேஸ் பண்ணுவாங்களா, டிஃபெண்ட் பண்ணுவாங்க. திருவள்ளரை வைடு போட்டாங்க. செகண்ட் பால் அக்ராஸ் லைன் போகிறாங்க. ஆனால் வெளில கொண்டு வந்தார் நல்ல பால். நெக்ஸ்ட் பால் பிச்சிலே அடிச்சுட்டு வர முயற்சி. டாட் பால். நெக்ஸ்ட் பால் அவுட்டுங்க. கீப்பர் கேட்ச் அவுட் சைட் எட்ஜ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தி. ரிவர்ஸ் ஸ்கூப் முயற்சி. ஒரு இனோவேஷன் ஷாட். கரெக்டாக ஆடக்கூடிய பால் தான் இது நாங்கிட்டு. நெக்ஸ்ட் பால் ரைட்டில் போயிருக்கு. சிங்கிளா லேட்டாக ஓடுறாங்க. ஒரு சிங்கிள் அடிச்சது. செகண்ட் ஓவர் விசை பிரபு நல்லா ஏக்கர். கடிக்கணும் ஸ்ட்ரைக்கே போகாமல் இருக்குது. இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே சூப்பராக நின்றுருந்தார். போன மேட்சும் அது மாதிரி மேட்சும் இந்த நாள் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் பால் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. பவுண்டரி போதா இல்லை 2 ரன்ல எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் லெக் சைடில் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஸ்கொயர் லெக்கில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. 6 4 4 ரன் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ். டாட் பால் தான் ஓடல. 2 ஓவருக்கு 10 ரன். தேர்ட் ஓவர் விசை மறுபடியும் சங்கர். சுவிட்ச் விட்டு முயற்சி ஹரி கட்டிட்டாரு. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் எங்கேயோ தூக்கி வச்சிட்டாங்க. பால் இப்போ லேண்ட் ஆகுது. 6. நெக்ஸ்ட் பால் மாட்டக்கினாரு. கேட்சா இல்லைங்க. சிங்கிளையும் எடுக்கிறாங்க. 2 ரன் கிடைக்குதா சிங்கிள். போன பால் 2 ரன் வந்திருக்கு. அடிக்க முயற்சி ஏன்னா வெளியே வந்துருச்சு பால். நெக்ஸ்ட் பால் கேட்சா கேரி ஆகல. சிங்கிள்ங்க. நெக்ஸ்ட் பால் காலில் போட்ட பால் லெக் சைடில் ஃபிக் ஆடி விட்டுட்டாருங்க. 2 ரன் கிடச்சிருக்கு. ஓவர் 3 ஓவருக்கு 21. இந்த 3 ஓவருக்கு 38 அடிக்கணும். 4th ஓவர் விசை பிரபு அரக்கோழி போட்டார். கேட்சா கேட்சான சான்ஸ் இருக்கு. விட்டுட்டாருங்க. கேட்சு எடுத்துட்டாருங்க விஜய். அவுட் சைட் எட்ஜ். பார்த்தி அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வந்தோடனே ஒரு பவுண்டரி போமா இல்லை காலில் பட்டு எடுத்துட்டாரு. 2 ரன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் பிச்சு பக்கத்தில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் ரன் வர்றாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு இருந்தாலும் வெட்டிட்டாரு. நெக்ஸ்ட் பால் ஏறிட்டாரு ஃபுல்லாக. ஸ்டம்ப் மேலே வந்துச்சு. டாட் பால் 34 ரன் அடிக்கணும். ஸ்வீப் அடிச்சிருக்கா. ஸ்லாக் 6ங்க. செம்ம ஷாட்டு.
28 தான் அடிக்கணும் 11 பாலுக்கு. செகண்ட் பால் 2க்கு 2 6ங்க. எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாரு அப்பா. 8 பாலுக்கு 2 6. பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3க்கு 3 6ங்க. எங்கேயோ தூக்கி அடிக்கிறாருங்க. சரியான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஹாட்ரிக் 6 MSD 7ன்னு போட்டிருக்காரு. ஃபினிஷிங் டச்சை கொடுத்துட்டு இருக்காருங்க. 3க்கு 3 6. 4க்கு 4 6 வருமா அடிச்சிருக்காருங்க. 4க்கு 4 6ங்க. செம்ம என்டர்டைன்மெண்ட் காமிச்சிருக்காரு. MSD 7 தோனி திங்ஸை பண்ணிட்டு இருக்காரா. காமன் கம்போஸராக நின்னாரு. ஸ்லாக்ஸ் இப்போ ஃபுல் ஷாட் எல்லாமே அடிச்சிட்டு இருக்காருங்க. 4 பாலுக்கு 4 6 இருக்குது அடிச்சிருக்காங்க. 5th பால் பெரிய ஷாட் எடுப்பார். ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் டாட் பால். லாஸ்ட் பால் ஒரு டாட் தான் வந்திருக்கு இது வரைக்கும். 6ங்க. வேற லெவல் ஃபினிஷுங்க. MSD 7 பேர் தெரில. என்ன மாதிரி வேறு மாதிரி மேட்சை மாற்றிட்டாரு அப்படியே அவங்க டீமுக்கு ஒரே ஓவரில். லாஸ்ட் ஓவர் போட விஜய் வந்திருக்காரு. 4 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அடிக்க அடிச்சிருக்காங்க. எட்ஜ் பட்டு சிங்கிள் வந்திருக்கு. 3 ரன் அடிக்கணும் இன்னும். நெக்ஸ்ட் பால் மடக்கி அடிக்க முயற்சி. ஏன்னா ஒரு டாட் போட்டிருக்காரு. 4க்கு 3 ஆடணும். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரா. கேட்சா அவுட்டுங்க. MSD நாட் அவுட்டில் போவார் நினச்சேன். வேணா அவுட் ஆகிட்டாரு. 3க்கு 3 அடிக்கணும். 3க்கு 3 நெயில் பேட்டிங் ஃபினிஷ் போயிட்டு இருக்குங்க. ஒய்டா ஒய்டு தாங்க. வெளில போயிடுச்சு ரொம்ப. 3க்கு 2 ஆடணும். கட்டு 2 ரன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. 2 ரன் முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க செலிப்ரேஷனை. நெயில் பேட்டிங் ஃபினிஷிங் சொன்னேன். சின்ன பசங்களை வச்சு ஆடினாங்க. பழைய ஒரு ரீஎன்ட்ரி போட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்சை சேல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பால் ரிமைனிங்.